சரி எல்லாம் முன்னால் போய் நிற்குவேன், ஏதாவது முன்னே வர வேண்டியதானே. பெத்லகேமில் பிறந்த இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இது நாடகத்துடைய பெயர் இயேசுவி, அதாவது ஏரோதின் அரண்மனை. இந்த நாடகத்தில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒன்று சாஸ்திரிகள், 2 ஏரோது. சாஸ்திரிகளை பற்றி பார்ப்போம். இவர்கள் அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள், புற மதத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள். இவங்க வானத்தை ஆராய்ந்து பார்த்து காலத்தையும் சமயத்தையும், அதாவது நட்சத்திரங்களையும் மாதங்கள் எல்லாவற்றையும் கணிக்கிற வானசாஸ்திரிகள். அடுத்தது போல ஏரோதை பார்த்தால், இந்த ஏரோது இவனுடைய இயற்பெயர் ஏரோது கிடையாது. அதாவது இவனுடைய பரம்பரை, அதாவது குடும்ப பெயர். இவன் அதாவது ஏசா வம்சத்தில் வந்த ஏதோமியன். இவன் யூதன் அல்லாதவன். கிறிஸ்து பிறப்பதற்கு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இந்த ஏரோது கொடுங்கோல் மன்னன். இஸ்ரவேல் தேசம் ரோமர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது ரோமர்களுக்கு நண்பனாக விசுவாசியாக இருந்தபடியால் ரோமர்களால் யூதேய தேசத்துக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டு யூதர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆளுகை செய்தவன். தற்காலிகமாக யூதனாக மாறியிருந்தான். இவனும் இவன் நண்பர்களும் சீசர் பதவிக்கு போட்டியிட்டனர். ஏரோது தோற்றுவிட்டான். இவன் நண்பர்கள் சென்னாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி யூதருடைய ராஜா என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்தனர். ஆனால் யூதர்கள் இவனை யூதருடைய ராஜா என்பதை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனாலும் இந்த ஏரோது அதிகமான போராட்டத்துக்கு பிறகு 3 ஆண்டுகள் போராடி அந்த யூதருடைய ராஜா என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் இவருக்கு ஒரு பதவி வரி உண்டு. நல்ல காரியங்களையும் பண்ணியிருக்கிறார், கெட்ட காரியங்களையும் பண்ணியிருக்கிறார். யூதர்களை பிரியப்படுத்தி எருசலேம் தேவாலயத்தை புதுப்பித்தவன். யூதருடைய ராஜா என்று வெட்டி 3 வருட போராட்டத்துக்கு பிறகுதான் யூதர்கள் அவனை யூதருடைய ராஜாவாக அங்கீகரித்தனர். தான் யூதருடைய ராஜா என்றும் தனக்கு எதிராக யார் எழுப்பினாலும் கொலை செய்வான். தன் பட்டத்துக்கு தன் முதல் மகன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சந்தேகத்தின் பேரில் தன் முதலாவது மகனையும் தான் நேசித்த மனைவியையும் கொலை செய்தவன். தான் யூதருடைய ராஜா, தனக்கு நிகராக இன்னொரு ராஜா வரக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு அந்த மமதையில் வாழ்ந்த மகா ஏரோது கொடுங்கோல் மன்னன் தான் யூதருடைய ராஜா என்று ஆளுகை செய்த போது நடந்த சம்பவத்தை ஜூனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் இப்போ நடிப்பாங்க. அதாவது ஸ்டோரியை கவனிங்க, ஆக்ஷன் பண்ணுறவங்க கொஞ்சம் மாறி தான் வருவாங்க.